ஆதி ரூட்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதி சேனல் வந்து இப்போ ஆதி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது சேனலும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போயிட்டுருக்கிற எல்லா கோவில்களை பற்றின வீடியோஸும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி அட்டுக்கல் பகவதி அம்மன் டெம்பிள் போயிருந்தோம். அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து நாங்கள் திருவெள்ளமில் இருக்கிற பரசுராமர் கோவிலுக்கு போயிருந்தோம். எங்களோட ஸ்டேட்டஸோ இல்லை வீடியோஸோ பார்த்தவங்களுக்கு தோணும், என்னடா ஒரே நாளில் இத்தனை கோவில்கள் போயிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவ்வளவுதான் டிஸ்டன்ஸில். கேரளா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவ்வளோ அழகழகான கோவில்கள் தான் இருக்குது. நம்ம கேரளா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய முக்கியமான கோவில்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க, நம்ம போகிற நேரம் என்ன, எப்போ இறங்குறோம், எப்படி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டரில் கரமனை ஆற்றோடைய கரையிலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து பரசுராமர் உருவாக்கின கோவில். அதனால தான் இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன் இந்த கோவில் கேரளாவில் ரொம்ப விசேஷமானதுன்னா, கேரளாவில் பரசுராமருக்குன்னு இருக்கிற ஒரே கோவில் இதுதான். அண்டு கேரளாவையே உருவாக்கினது யாருன்னா பரசுராமர் தான். அப்படிப்பட்டவருக்கு இருக்கிற ஒரே கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணணுங்கிறதுக்கு. அது ஏன் அப்படின்னா, பித்ருக்கள் காரியம் செய்யறதுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான கோவில். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பரசுராமரை பற்றி சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு பரசுராமர் யார் அப்படிங்கிறது தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக ஒரு சின்ன இது சொல்கிறேன். மகாவிஷ்ணுவோடைய 6வது அவதாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பரசுராமர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் வந்து அவரை டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கோபமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட தாய் தந்தையோடைய அவங்க எல்லாம் சன்னியாசி, அவங்க கூட இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க அப்பாவை வந்து சத்திரியர்கள், அதாவது ராஜா வந்து கொன்றுறாரு. அதனால கோபம் அடைஞ்ச பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா ராஜாக்களையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் ஏற்கொண்டு நிறைய ராஜாக்களை கொல்றாரு. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா மேலே ஒரு கோபம் வந்துடும். அவங்க அம்மாவை கொல்லுன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னதுனால அவங்க அம்மாவையும் கொன்றுறாரு. இப்படி நிறைய பேரை கொன்னதுனாலையும் அந்த பாவம், அந்த கர்மா நம்மளை வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப மனவேதனைப்பட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இவருக்கு ஏன் பரசுராமர் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா, இந்த பரசு அப்படிங்கிறது கோடாரி, அதை வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டி வாங்குறாரு. அதனால தான் இவரோட பேர் பரசுராமர். இப்போ வந்து அந்த கோடாரியை வச்சு தானே நம்ம இவ்வளோ பேரை கொன்னோம் அப்படின்னு சொல்லி கோபம் வந்து அந்த கோடாரியை என்ன பண்ணுறாருன்னா கடலில் எரியிறாரு, அதாவது அரேபிய கடலில் எரியிறாரு. இப்போ அந்த கோடாரி எரிஞ்ச போது அந்த கோடாரி போய் விழுந்த இடத்துல இருந்த அந்த விழுந்த இடம் வரைக்கும் இருந்த தண்ணி, கடல் தண்ணி என்ன ஆகுதுன்னா அப்படியே உள்வாங்கி போயிடுது. உள்வாங்கினதுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட அந்த நிலப்பகுதியை தான் கேரளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேரளம்ங்கிறத இன்னொரு பேரை என்ன சொல்லுவாங்கன்னா பரசுராம சேத்திரம், பரசுராமரே உருவாக்கின இடம் அப்படிங்கிறதுனால அதை பரசுராமர் சேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கேரளாவை உருவாக்கின பரசுராமருக்கு கேரளாவில் இருக்கிற ஒரே கோவில் இது. அந்த சிறப்பு ரொம்ப முக்கியமானது, நம்ம கண்டிப்பாக போய் வழிபாடு செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய 2வது சிறப்பு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வரலாறு, அதாவது புராண வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, பரசுராமர் வந்து இந்த கரையில், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆறுகள் ஒன்றா சேருது. நான் ஆல்ரெடி சொன்னேன், அட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில் வந்து கிள்ளி ஆறு அப்படிங்கிற இடத்துல உருவாகுதுன்னு. அடுத்தது இந்த திருவள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கரைமனைங்கிற ஆற்று பகுதியில் இருக்குது. 3வது ஒரு ஆறு பார்வதி புத்தாறு அப்படின்னு சொல்லி 3 ஆறுகள் இந்த இடத்துல சங்கமிக்குது. இந்த சங்கமிக்கிற இடத்துல பரசுராமர் மூழ்கி குளிச்சதாகவும், குளிச்சு அவர் எந்திரிக்கும் போது அவர் கையில் ஒரு சிவலிங்கம் கிடைச்சதாகவும், அந்த சிவலிங்கத்தை இந்த கோவிலில் பிரதிஷ்டை செஞ்சு பரசுராமரை வழிபாடு செஞ்சதாகவும், அது மூலமாக இவருக்கு இந்த நிறைய பேரை கொன்ன அந்த தோஷம் வந்து நிவர்த்தி பெற்றதாகவும் சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு புராணமும் இருக்குது. சரி, இந்த 2 புராணத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணும். பரசுராமர் யார்? மகாவிஷ்ணுவோட அவதாரம். இவர் யாரை வழிபடுறாரு? சிவபெருமான வழிபடுறாரு. அப்போ ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கதை வந்து இந்த வரலாறு வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரசுராமருக்கு இருக்கிற சன்னதியோட பிரம்மாவுக்கும் சன்னதி இருக்குது, சிவனுக்கும் சன்னதி இருக்குது, விஷ்ணுவுக்கும் சன்னதி இருக்குது. அப்படி 3 பேர்த்துக்குமே சன்னதி உள்ள ஒரு கோவில் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப விசேஷமான கோவிலாகவும் கருதப்படுது. இப்போ இந்த கோவிலில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பித்ரு காரியங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செய்கிறாங்க. அதாவது
இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பித்ருவுக்கு தர்ப்பணம் செய்யறது இது வந்து ரொம்ப இந்த கோவிலில் விசேஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நதிகள் ஒன்றா சேர்ற இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இங்கே வந்து பரசுராமரே பித்ரு காரியம் செஞ்சார், அது மூலமாக அவருடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாருங்கிறது ஒரு சிறப்பு. சிவபெருமானுக்கு உங்களுக்கு தெரியும் அவர் அழிக்கிற கடவுள் அப்படிங்கிறதுனால நம்ம கர்மாக்களை அழிச்சிருவார் அப்படிங்கிறதுனாலையும் இன்னொரு ஒரு சிறப்பாக இங்கே வந்து பித்ரு காரியங்கள் வந்து பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் சோழ கட்டிடக்கலையில் இந்த என்டையர் கோவிலையுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான கோவில். ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப 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 இந்த பித்ரு தோஷ நிவர்த்தியாக இருக்கட்டும், இல்லை பித்ரு காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த இடமா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த கோவிலை சொல்கிறாங்க. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு படிக்கும்போது நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். இப்போ பரசுராமர் வந்து அவரோட கோடாரியை வீசி எரிஞ்சிடுறாரு. அந்த இடத்துல இருந்து அந்த இருந்த தண்ணி, கடல் தண்ணி உள்வாங்கிறது. அதை தான் நம்ம கேரள தேசம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் பரசுராம சேத்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ கடல் நீர் உள்வாங்கினது பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு அந்த லேண்டில் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. அப்போ அந்த உப்புக்களை போக்கணும் அப்படிங்கிறதுனால பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னா நாகதேவதையை பூஜை பண்ணுறாரு. வாசுகி அப்படிங்கிற நாகராஜா வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த உப்புக்கு தன்மையெல்லாம் அழித்து அந்த இடத்த வந்து நல்ல வளமான தேசமாக மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் கேரளா ஃபுல்லாகவே வந்து நாக வழிபாடு ரொம்ப தீவிரமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்து பெரிய அளவில் வெள்ளம் வந்திருந்த போது பார்த்தீங்கன்னா நிறைய பாம்புகள் வந்து அங்கேருந்து எழுந்து வந்ததா நியூஸ்லலாம் கூட போட்டிருந்தாங்க. அப்போ இது வந்து சும்மா ஒரு வரலாறு, இது வந்து ஸ்தல வரலாறு தானே, இது ஒரு புனைவு தான் அப்படிலாம் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அவ்வளவு கனெக்டடாக அன்னைக்கு நடந்தது என்ன, அது இன்னைக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப லிங்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளால இதில் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம முக்கியமாக போகும்போது நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பித்ரு காரியங்கள் செய்யறதுனா கண்டிப்பாக இந்த இடத்துல செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இங்கே பித்ரு காரியம் செய்யறது மூலமாக அதாவது அந்த இறந்த உடலுக்கு, அந்த ஆன்மாவுக்கு முழுமையான மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனிதனாக பிறந்த நமக்கு 3 கடன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தேவக்கடன், அதாவது நம்ம இறைவனுக்கு செய்ய வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷிக்கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு இல்லை முனிவர்களுக்கு செய்ய வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்ருக்கடன், இதுதான் நம்மளோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது. அப்போ பித்ருக்கடன் செய்யறதுக்கு ரொம்ப சரியான ஒரு ஸ்தலமாக இந்த இடத்த சொல்கிறாங்க. எல்லா நாளும் செய்கிறாங்க. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு கூட எல்லாருமே வந்து கண்டினியூஸாக போய் அந்த பித்ரு தோஷ நிவர்த்திக்கான இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எல்லா நாளுமே அதுக்கான இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப கோவில் அழகாக இருக்குது. நான் அவங்க சொன்ன மாதிரியே பரசுராமருக்கான முக்கியமான ஆலயம், அது உள்ளே போனது நம்ம பரசுராமரை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சிவபெருமானுக்கான சன்னதியும், அங்கிட்ட மகாவிஷ்ணுவுக்கான சன்னதியும், பின்னாடி பிரம்மாவுக்கான சன்னதியும் இருக்குது. கோவிலை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நதி, அந்த நதியை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த ரிவர் போயிட்டு இருந்துச்சு, அந்த பிளேஸையே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நதியும் கும்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா 3 நதிகள் சங்கமிக்கிற இடம் அப்படிங்கிறதுனால அந்த நதியும் அங்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. நீங்கள் வந்து கேரளா போறீங்க அப்படின்னா நீங்கள் பத்மநாபன் சுவாமியை கும்பிடும் போது நமக்கு இறைவனுடைய அருளும், இந்த திருவள்ளம்ங்கிற இடத்துல இருக்கிற பரசுராமர் கோவிலை கும்பிடும்போது முன்னோர்களுக்கான செய்ய வேண்டிய நன்றியும் செலுத்திட்டு ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தாய் சக்தியை வழிபடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து 3 விதமான இதையும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு அழகான கோவில் நாங்கள் போன போது எங்களுக்கு தெரியல. இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கும் போது நல்லா உங்களுக்கு நாங்கள் முழுமையான வரலாறு சொல்லணும் அப்படிங்கிறதுக்குனால நாங்கள் நல்லா படித்து என்னென்னலாம் அதில் இருக்குதுன்னு சொல்லும் போது எங்களுக்கே நாங்கள் போயிட்டு வந்த இடம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அதான் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ராவல் டைரி எழுதுவாங்க. நான் எந்த இடத்துக்கு போனேன், என்ன பார்த்தேன், அந்த இடத்தோட வரலாறு என்னென்னு எழுதுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி இப்போ நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்கானிக் ஷாப்பும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வயற்காடு இயற்கை அங்காடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் மரபணு மாற்றப்படாத இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கடையை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து உணவுங்கிறத வந்து உணவாக மட்டும் பார்க்காம அதை ஒரு நம்ம வாழ்வியலாகவே நம்ம பார்க்குறோம். ஏன்னா
ஏன்னா நம்ம வந்து நம்மளோட அடிப்படையாக நம்ம வந்து உணவு தான் எடுத்துக்கிறோம், அது நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு பகுதி அப்படிங்கும்போது அது ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளால் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாங்கள் வந்து நம்ம வேர்க்காடு ஆர்கானிக் ஷாப்பையே உருவாக்கினோம். அதனால் அந்த ஆர்கானிக் ஷாப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக முக்கியமான கோவிலான பத்மநாபர் கோவிலுடைய வரலாறு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு சில இடங்கள் பார்த்தோம், அந்த இடத்துடைய வரலாறும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.